படிகாரம். எல்லா வீடுகள்லையும் இந்த படிகாரத்தை வீட்டு வாசல்ல கருப்பு நிறத்தாலான கயிறுல கெட்டி தொங்க விட்டுருக்கதை நீங்க பார்த்துருக்கலாம். இதனுடைய முழு பயனையும் அறிந்தவர்கள் யாரு அப்படின்னா சித்தர்கள். எதிர்மறையான சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த படிகாரத்துக்கு உண்டு. அதனால வீட்டில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியாக இருக்கட்டும், எதிர்மறையான சக்திகளை எல்லாம் ஈர்த்து அந்த வீட்டை காக்கக்கூடிய பணியை இந்த படிகாரங்கள் செய்து அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மருத்துவ பயன் மிகவும் அதிகங்க. இது ஏதோ தாந்திரிகத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. மருத்துவ பலன்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த காலத்திலலாம் எல்லா வீடுகள்லையும் முதல் உதவி பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரதானமான பொருளே என்ன அப்படின்னா இந்த படிகாரம் தான். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு வந்ததுனால இந்த ஷார்ட்ஸ் அணியக்கூடிய கால் உறை அணியக்கூடிய பழக்கம் நமக்கு வந்திருக்கு இல்லையா? அப்படி ரொம்ப நேரம் கால் உறை அணிந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா அந்த விரல் இடுக்கில் வரக்கூடிய அந்த வியர்வையின் மூலமாக காலில் பல புண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படிகாரத்தை அந்த விரலுக்கு இடையில் வைத்தோம்னா அந்த புண்ணெல்லாம் குணமாகி விடக்கூடிய ஆற்றல் அந்த படிகாரத்துக்கு உண்டு. படிகாரம் என்பது அலுமினியத்தினுடைய நீரேற்றப்பட்ட இரட்டை உப்பு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மருத்துவ குணமுடையதாக அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ மேலை நாட்டு கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது முத்தம் கொடுத்து கொள்வதாக இருக்கலாம். இப்படி உதடுகளில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த நவீன மருத்துவத்துக்கும் நம்ம போக வேண்டாம். படிகாரம் ஒன்றை வைத்தாலே போதும், உதட்டில் ஏற்படக்கூடிய புண்ணாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பாடி ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுக்க நம்ம சென்ட் அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால சில பகுதிகளில் கருமை நிறம் ஏற்படும். அதை போக்கக்கூடிய ஆற்றலும் இந்த படிகாரத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி வச்சுருக்கோம், நீரை சுத்தப்படுத்துகிறோம், சுத்திகரிக்கிறோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் பெரியவங்க எப்படி தண்ணீரை சுத்திகரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இல்லை ஒரு தண்ணி தொட்டி இல்லை ஏதாவது நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா படிகாரத்தை போட்டுருவாங்க. அந்த படிகாரம் தான் அன்றைக்கு நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி சுத்திகரித்து நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா காலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெந்நீர், நல்ல கொதிக்கக்கூடிய வெந்நீரில் இந்த படிகாரத்தை போட்டு அதில் நம்முடைய காலை வைத்து அந்த வெந்நீருடைய சூடு அடங்குகிற வரைக்கும் அந்த காலை அதில் வச்சுருந்தாலே போதும். கால் பாதம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வு எதுன்னு சொன்னால் இந்த படிகாரம் அப்படின்னு சொல்லலாம். படிகாரத்தினுடைய பயன்கள் நம்ம அளப்பரியதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் பல செய்திகள், அதிலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளம் வயதில் 13 வயது பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் முகப்பரு வரும். அந்த முகப்பருவுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த படிகாரத்தை வைத்தாலே போதும். இன்றைக்கும் கூட சவரம் செய்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா சவரம் செய்து முடித்த பிறகு ஏதாவது கத்தி சிராய்ப்புகள் ஏதாவது புண்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு, அந்த எரிச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே சவரம் செய்கிற இடத்துல அந்த முடி திருத்தக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படிகாரத்தை தான் அவங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு மிகப்பெரிய கவலை என்னென்னா கண்ணுக்கு கீழே வரக்கூடிய அந்த கருவளையம். பொதுவாகவே இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை இரவு நேரத்தில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த உடற்கடிகாரம் மாறி போயிடுது. ஏன்னா நம்ம உடலுக்குன்னு ஒரு ஆர்கன் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. 6 மணிக்கு நம்முடைய சிறுநீரக உறுப்புகள்லாம் வேலை செய்யும், கழிவு நீக்க உறுப்புகள் வேலை செய்யும். அதன் பிறகு செரிமான மண்டலம்னு சொல்லக்கூடிய ஜீரண மண்டலம் வேலை செய்யும். ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு நேரத்துக்குமே நம்முடைய உடல் உறுப்புகள் எப்பப்போ இயங்கும் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிகாரம் இருக்குது, ஆர்கன் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கன் கிளாக்கே டோட்டலாக மாறி போயிடும் இரவு நேரத்தில் வேலைக்கு போகிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் நம்ம தூங்குகிற போது தான் மெலனின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சுரப்பி சுரக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இரவு நேரத்தில் தூங்காமல் கண் விழித்து இருப்பதனால அந்த சுரப்பி சுரக்காதனால பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். இதனால பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடையாளமாக தான் கண்ணினுடைய அடிப்பகுதியில் கருவளையம் வரும். அதையெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா அந்த படிகாரத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். படிகாரத்தினுடைய மருத்துவ குணத்தை பெரிதும் போற்றியவர்கள் நம்முடைய சித்தர்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிந்ததும் தெரியாததும் மூலமாக இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சுவாரஸ்யமான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.